போதி வணக்கம். 2024 ஜூலை மாதம் துலாம் ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே. இந்த ஜூலை மாதம்னு சொல்லக்கூடியது ஆங்கில மாதம். ஒரு மாதத்தை கணக்கிட்டு கோல்சார கிரகநிலைகளை வைத்து பொது பலனாக பலன்களை எடுக்கிறோம். இந்த ஒரு மாதத்தில் ஆங்கில மாதத்தில் 2 தமிழ் மாதங்கள் வரும். ஆனி ஆடி 2 மாதங்கள் இந்த ஜூலை மாதத்தில் வரும். இந்த ஜூலை மாதத்தில் துலாம் ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே. சரி, இந்த மாதத்தினுடைய ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பு சனி பகவானுடைய வக்ர நிலையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4, 5க்குரியவர். 5ஆம் வீட்டில் ஆட்சியாகி வக்ரமாகிறார். சனி பெயர்ச்சியில் நிறைய பலன்கள் பார்த்தோம். 5ல் சனி பகவான் ஆட்சி ஆகிறத எவ்வளோ பலன்கள் சனி பெயர்ச்சிங்கிற காணொளியில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போது இந்த சனி பகவானுடைய வக்ர நிலையை வச்சுட்டு பலன்கள் எடுப்போமே. சரி, நிறைய தொழில் செய்தோம், நிறைய முயற்சிகள் செய்தோம், எங்களுக்கு லாபமே எதுலேயும் நடக்கலை, அனுகூலமெல்லாம் ஏற்படலை. இப்படி இருந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வக்ர காலத்தில் பார்த்திங்கன்னா அற்புதமான லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது. ரொம்ப அற்புதம்தான். நிறைய முயற்சி செய்தோம், நிறைய முதலீடுகள் எல்லாம் செய்தோம், எனக்கு லாபம் இல்லை என்றிருந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலத்தில் அற்புதமான லாபங்களை ஏற்படுத்துவார். சகோதர வழியில் ஒரு இணக்கம் இல்லை, சகோதரர்கள்ட்ட எனக்கு கொஞ்சம் எதிர்மறையான கருத்துக்கள் எல்லாம் இருந்தது, இப்படியெல்லாம் சொன்னோம். இல்லை அப்பாவுடைய அண்ணன் மூத்தவர்கள் பெரியப்பா வழியில் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியது அனுகூலம் இல்லைன்னு சொன்னவங்களெல்லாம் பாருங்கள், இந்த காலகட்டங்களில் ஒரு சுமூகமாக இணக்கமாக செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சனி பகவான் வக்ரமாகிறது துலாம் ராசி நண்பர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்துகின்றது என்பது தான் உண்மையும் கூட. நண்பர்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தது. பிரிந்திருந்த கணவன் மனைவி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்களில் சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. கருத்து வேறுபாடு ஆகிடுச்சுங்க, எங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயமாகட்டும், எங்களுடைய நட்பு சார்ந்த விஷயங்களாகட்டும், இதெல்லாம் என்னாச்சு, கொஞ்சம் எல்லாம் பிரிஞ்சிருந்தோம். இப்படி நினைக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம்தான். குடும்பத்தில் உங்களுடைய சொல்லுக்கு ஒரு இதே இல்லாமல் இருந்தது, சக்தியே இல்லாமல் குடும்ப ஜனங்கள் உங்களுடைய பேச்சை சரியாக கேட்காம கூட இருந்திருக்கலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கருத்து இணக்கங்கள் எல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரத்தில் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அற்புதமான பலன்கள் தான். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். யாருக்காவது நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை இந்த காலகட்டங்களில் காப்பாற்ற முடியும். ரொம்ப அற்புதமான காலம் இந்த சனி பகவான் வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலம். சரி, சின்ன எதிர்மறைகளும் இருக்க தானே செய்யும். ஒரு கிரகம் நன்மையை மட்டுமே செய்துட்ருக்குன்னு சொல்ல முடியாது. சின்ன எதிர்பாரமான விஷயங்களும் இருக்க தானே செய்யும். 4ஆம் வீட்டிற்குரியவன் வக்ரமாகிறார், 5ஆம் வீட்டுக்குரியவர் வக்ரமாகிறார். இப்படி கணக்கில் எடுக்கும்போது ஒரு சிறு விஷயங்கள் எல்லாம் கவனித்து பாருங்களேன். இடம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் வெளியில் சொசைட்டியில் பப்ளிக்கில் இருக்கக்கூடியவங்க, சமூக சேவையில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் கொஞ்சம் அதிகமான கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலம். சின்னதாக புகழுக்கு உங்களுடைய செல்வாக்கு சிறிதளவில் யாராவது ஒருத்தங்களால் சின்ன அவமானமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வாகனங்கள் வாங்குகின்ற பொழுதும் சொத்து வாங்குகின்ற பொழுதும் அந்த டாக்குமெண்ட் சைடு ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். ஏன்னா ஒரு கிரகம் எந்தெந்த இடத்துல நன்மையை செய்யும், சிறிது எதிர்வினை பயன்களை செய்யுங்கிறதையும் ஆய்வு செய்துக்க வேண்டியது அவசியம். துலாம் ராசி நண்பர்களுக்கு
இந்த வக்ரத்தினுடைய பலன் இப்படி இருந்தாலும் இந்த மாதம் ஜூலை மாதத்தில் என்ன பலன் இருக்குது இதையும் கொஞ்சம் பார்ப்போமே. ஜூலை மாதத்தில் 9ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறார். 16 தேதியில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டிற்கு வந்துடுவார். சூரியன் 9ல், உங்களுடைய ராசிநாதன் 9ல். அற்புதமான மாதத்தினுடைய துவக்கம் இது. இந்த மாதத்தினுடைய துவக்கமே தெய்வத்தினுடைய அனுகூலத்தோடு இந்த மாதம் சிறப்பான மாதமாக தான் அமையுது துலாம் ராசி நண்பர்களுக்கு. சூரியன் பெயர்ச்சியாகி எங்கே வரார்? 10ஆம் வீட்டிற்கு வரார். 10ஆம் வீட்டில் 16 தேதிக்கு பக்கம் பெயர்ச்சியாகி 10ஆம் வீட்டிற்கு வரார். அரசாங்கம், அரசியல் சார்ந்த காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகக்கூடிய அற்புதமான காலம் இது. இந்த காலத்தில், இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சார்ந்தது, அரசியல் சார்ந்தவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அரசாங்க முயற்சியோ, ஒரு சின்ன சின்ன அரசாங்கம் சார்ந்த வேலைகளோ, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு நடக்கணும், நம்ம ரொம்ப அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் எல்லாம் அனுகூலம் ஆகும். அற்புதமான காலம்தான். ராசியாதிபதி 10ஆம் வீட்டிற்கு அவரும் வந்துறார். பொதுவாகவே புதன் 10லிருந்து இந்த மாதத்தினுடைய கடைசியில் 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரார். சின்னதாக ஒரு ஆன்மீக பயணம் ஏற்படக்கூடிய மாதம். இறை வழிபாட்டிற்காக சிறிது தூரம் பயணங்கள் எல்லாம் செய்யலாம். இறைவனுடைய வழிபாட்டை ரொம்ப பிடிச்சுக்கணும். எப்பொழுதுமே நமக்கு நேரம் சரியில்லைன்னா மட்டும்தான் இறைவனை வழிபாடு பண்ணணும். நமக்கு நேரம் நல்லா இருக்கும்போது வழிபாடு பண்ண வேண்டியதில்லை, அப்படியெல்லாம் இல்லை. கொஞ்சம் இறை வழிபாடு எல்லா காலகட்டங்கள்லையுமே நிச்சயமாக வேணும். குறிப்பாக இந்த 9ஆம் வீடு 10ஆம் வீடெல்லாம் செயல்படுகின்ற பொழுது ஆன்மீகமான ஒரு பயணத்தையும் ஆன்மீக தேடுதலும் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இன்னும் உயர்வான நற்பலன்கள் எல்லாம் நடக்குங்கிறதுனால தான் இறை வழிபாட்டிற்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். தொடர்ந்து இறைவனுடைய வழிபாட்டோடு போங்க. செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ல் இருக்கார். 7ல் செவ்வாய் இருக்கிறாரா? இப்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் இருந்தே செவ்வாய் 7ல் இருக்கக்கூடிய காலங்களில் திருமணம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் அனுகூலமாகக்கூடிய அற்புதமான காலகட்டம். பெயர்ச்சியாகி 13 தேதிக்கு பக்கமாக பெயர்ச்சியாகி செவ்வாய் 8க்கு வந்துடுவார். செவ்வாய் 8க்கு வரும்போது மட்டும் இந்த மாதத்தில் 13 தேதிகளுக்கு பிறகு வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எங்காவது வாகனங்களில் போகும்போது வரும்போது ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் ஜூலை மாதத்தில். சரி, அற்புதமான பலன்கள் தானே. 6ல் ராகு இருக்கிறாரே. ராகு பகவான் 6ல் இருந்தார்னா நமக்கு என்ன நடக்கும்? சத்ரு ஜெயம் கிடைக்குது, வேலையில் ஒரு அபிவிருத்தி கிடைக்குது. இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். உயர் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு ஒரு நன்மதிப்பு ஏற்படக்கூடிய காலம், அற்புதமான காலம்தான். 12ல் கேது இருக்கக்கூடிய காலத்தில் மீண்டும் சொல்கின்றேன், இறை வழிபாடை நிறுத்தாமல் துலாம் ராசி நண்பர்கள் தொடர்ந்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதமே துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் தான். குறிப்பாக உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலில், மகாலட்சுமி இருக்கக்கூடிய கோவில், இந்த கோவிலுக்கு தான் போகணும், அந்த இடத்துக்கு தான் போகணும்ல இல்லை, வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை என்ன செய்யுங்க? முதல் ஓரையில் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. சுக்கிரனுடைய ஓரையில் பொருளாதாரத்தில் இன்னும் மேன்மைகள் எல்லாம் ஏற்படும். வியாழக்கிழமையில் குரு வழிபாடு அவசியம். ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடு செல்ல வேண்டியதெல்லாம் இந்த காலகட்டங்களில் அவசியம். எதற்காகனா குரு பார்த்திங்கன்னா 8ல் போய் மறையிறார் இல்லையா? நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். குரு பெயர்ச்சியினுடைய பலனில் துலாம் ராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சியினுடைய பலனில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். 8ல் குரு மறையக்கூடிய காலங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் ரொம்ப நிதானமாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் குருவினுடைய பார்வைப்படக்கூடிய இடம் ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். விரயங்கள் நடந்தாலும் அதை ஒரு சுப விரயமாக மாற்றிக்க வேண்டியது அவசியம். நிறைய அற்புதமான பலன்கள் தான் இந்த மாதத்தில் துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்குது. இந்த மாதம் அற்புதமான மாதம் தான் துலாம் ராசி நண்பர்களுக்கு. சரி, நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் என்ன அந்த கேரள சோழி பிரசன்னத்தை பயிற்சியாக பாடத்திட்டங்களாக வச்சுருக்கோம். இதில் நம்மளுடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு
நம்ம ஈரோட்டில் நேரடியான பயிற்சி, ஆன்லைன்லேயும் பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம். தாம்பூல பிரசன்னம், சொர்ண பிரசன்னம், அதே போல் சோழி பிரசன்னம் இதெல்லாம் வகுப்புகளாக வச்சுருக்கோம். 3 நாள் வகுப்புகளாக நேரடி வகுப்பாகவும் அல்லது ஆன்லைன் வகுப்பாகவும் படிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க தசமகா வித்யா, தியானம், சுவாச பயிற்சியோடு சேர்த்து பயிற்சிகள் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். பயிற்சி செய்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட தொடர்ந்து போகலாமே. மீண்டும் பல காணொளிகளில் சந்திப்போம். போதி வணக்கம்.